இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று குருத்து ஞாயிறு. குருத்தோலை பிடித்து கொண்டு இயேசுவை வாழ்த்தி வாழ்த்தி போற்றி பாராட்டி நாம் பெரிய பவனியிலே வந்து ஆலயத்திலே இன்றைக்கு திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலியில் நீண்ட நற்செய்தி பகுதி நமக்கு வாசிக்கப்படும். இயேசுவினுடைய எருசலேமிற்கு உள்ளே வருகின்ற அந்த நிகழ்ச்சியை முதலில் வாசித்து நற்செய்தி வாசிக்கும் பொழுது திருப்பலியில் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து வாசிக்க இருக்கிறோம். நாம் நல்ல செயல்கள் செய்யும் பொழுது முதலிலே பலரும் நம்மை பாராட்டுவார்கள், நம்மை போற்றுவார்கள். நம்முடைய செயல்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் நம்மை வானலாவ உயர்த்தி பிடிப்பார்கள். அது தற்காலிகமானது, மறந்துவிடக்கூடாது. ஃபாதர் வந்தார், கோவிலை கட்டினாரு, வீட்டை கட்டினாரு, ஜனங்களுக்கு இப்படி செய்தாரு அப்படி செய்தாரு என்றெல்லாம் பாராட்டுவார்கள். நாம் அந்த புகழ்ச்சிக்காக செய்தோம் என்றால் நமக்கு துரோகம் செய்கின்றவர்களுடைய நெருங்குதல் மிக அண்மையிலே உள்ளது. நாம் கடவுளுக்காக செய்தோம் என்றால் அது நம்முடனேயே இருக்கிறது. துரோகம் செய்கின்ற நிகழ்வுகள் நம்முடனேயே இருக்கிறது. கொண்டாடுபவர்கள் நம்மை குழியில் போட்டு புதைப்பார்கள். நம்மால் ஆதாயம் பெற்றவர்கள் துரோகிகளாக மாறுவார்கள். இவைகளை இயேசு எண்ணி பார்த்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார். இயேசு எதிர்பார்த்திருந்தார். ஆழம் தெரிந்து ஆற்றிலே இறங்குபவனுக்கு அந்த ஆற்றிலே இருக்கிற அந்த வேகம், ஆழம், அதை பற்றி கவலை இல்லை. இயேசு முன் அறிவித்திருந்தார். மணமகன் மக்களால் ஒப்புவிக்கப்படுவார், கொலை செய்யப்படும்படி ஒப்புவிக்கப்படுவார், அவரை சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள். எத்தனை முறை ஆண்டவர் முன்னதாகவே சொல்லி இருக்கிறார். அதை நோக்கியே தானே அவர் சென்று கொண்டிருந்தார். அதை நோக்கியே சென்று கொண்டிருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கடவுளுடைய செயல்களில் நாம் உறுதியாக இருந்தால் நமக்கு கல்லறை தயாரிப்பவர்கள் நம்முடனே இருப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகுக்காக வாழ்ந்தால் நம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், கல்லறை வரையிலும் புகழ்வார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்ற தாழ்வுகள் மிகுந்த உலகில் நாம் கடவுளை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, சிலுவை பாதை பயணத்திலும் உயிர்த்தெழுதலை நோக்கி செல்லுகின்ற இந்த சிலுவையை சுமந்து செல்லுகின்ற பயணத்திலும் எப்போதும் எங்களுடன் நீர் இருக்கிறீர். உம்முடைய திருச்சித்தத்தை தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்ற உணர்வும் அனுபவமும் எங்களை இடைவிடாத மகிழ்ச்சியில் நிற்கச் செய்தரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.